வானதி சீனிவாசனுக்கு என்னாச்சு? சிகிச்சை தோல்வியால் நடந்த விபரீதம். அதிர்ச்சியில் மோடி. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வார காலத்தில் நடக்கவிருக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் சூழ்நிலையில் தேர்தல் களமானது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய ரோட் ஷோ பெரும் கவனத்தை பெற்றுள்ளதாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கடுமையாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகி வந்தது. வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் ஊர்வலம் தொடங்கியது. பிரதமர் மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் ஒரே வாகனத்தில் பயணித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே அமைந்தது. அதே சமயம் ரோடு ஷோ முடிவில் வடசேரி அண்ணா சிலை அருகே வாகனம் நின்றது. அப்போது வாகனத்தில் இருந்தபடியே எடப்பாடி பழனிசாமி, நைனா நாகேந்திரன் ஆகியோர் தொண்டர்களை நோக்கி கையசைத்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கீழே இறங்குமாறு சைகை காட்டினார். அதன் பின் அனைவரும் வாகனத்திலிருந்து இறங்கி அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தினதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் வானதி சீனிவாசன் அவர்கள் தனது உடல்நிலை காரணமாக கட்சி பணிகளிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு மேலும் சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பெரும் அரசியல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏனென்றால் அது மட்டுமில்லாமல் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவர் மரியாதை நிமித்தமாக மருத்துவ உதவி கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையிலோ தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திமுக, அதிமுக என்று இருந்த போட்டிக்கு நடுவே தற்போது புதிதாக வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகமும் மும்முனை போட்டியை மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலில் ஆளும் திமுகவிற்கும் புதிதாக களம் கண்டுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையேயான வார்த்தை போரானது தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றே சொல்லலாம். இதற்கிடையில் அதிமுகவானது பாஜகவுடன் கூட்டணியை அமைத்து கொண்டு 2026 தேர்தலில் ஐபிஎஸ் தலைமையில் முதலமைச்சராக அமர்ந்துவிடலாம் என்றும் கட்டம் கட்டி வருகிறது. திமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் வெவ்வேறு துருவங்களாக தெரிந்தாலும் உண்மையில் அவை இரண்டும் கள்ள கூட்டணி வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி வருவதாக தவேக தலைவர் விஜய் தனது மேடைகளில் தொடர்ந்து அவர் சாடி வருகிறார். இரு கட்சிகளுக்கும் கொள்கை ஒன்றுதான் என்றும் திரைமறைவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டே வெளியே எதிரிகளைப் போல நடமாடுகிறார்கள் என்பதுமே விஜயின் பிரதான குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது. இந்த அரசியல் மோதலில் தவேகவின் முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனாவின் சமீபத்திய பேட்டி பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனநாயகம் திரைப்படம் முடக்கப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மத்திய அமைச்சரும் கைகோர்த்து செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர் தவேகவை வீழ்த்தவே இந்த இரு கட்சிகளும் மறைமுகமாக ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரத்திலும் இதே கூட்டு சதி நீடிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜகவிற்கு எதிராக திமுக பேசுவது வெறும் கண்துடைப்பு மட்டுமே என்பது ஆதவ் அர்ஜுனாவின் வாதமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவின் முக்கிய புள்ளியான சபரீசனுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகனுக்கும் இடையே தொழில்துறை ரீதியான நெருங்கிய உறவு இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 2021 திமுக வெற்றி பெற்ற பிறகு சபரீசன் அமித்ஷாவை சந்தித்ததாக குறிப்பிட்ட அவர் ரெட் ஜெயண்ட் மற்றும் பென் போன்ற நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் எங்கிருந்து வருகிறது என்பது குறித்து அமலாக்கத்துறை ஏன் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளது பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இத்தகைய அடுக்கடுக்கான புகார்கள் தமிழக அரசியல் களத்தில் திமுக மற்றும் பாஜக உறவு குறித்த புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது என்றே சொல்லலாம். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தலைநகர் சென்னையின் அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெரும் பரபரப்பை எட்டியிருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளையும் கைப்பற்றி இப்பகுதியை தனது அசைக்க முடியாத கோட்டையாக திமுக நிரூபித்திருந்தது. ஆனால் இந்த முறை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக களமிறங்கியிருப்பது திமுகவிற்கு புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் விஜயும் டி நகர் மற்றும் வில்லிவாக்கம் போன்ற முக்கிய பகுதிகளில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் போட்டியிடுவது வாக்குகளை பிரித்து அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்து விடுமோ என்ற தகவலை, அதாவது கவலையை திமுக தலைமைக்கு ஏற்படுத்தியிருக்கிறதாம்.
இந்த சவாலை சமாளிக்கவும் சென்னையை மீண்டும் முழுமையாக தக்க வைத்துக் கொள்ளவும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தனது தற்போது களத்தில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறாராம். வில்லிவாக்கம், மயிலாப்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று நிர்வாகிகளை சந்திப்பதுடன் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை சமாதானப்படுத்தி அவர்களை தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுத்தும் பணிகளையும் அவர் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த சபரீசனின் மாஸ்டர் பிளான் சென்னை மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள 75,032 வாக்குச்சாவடிகளுக்கும் சுமார் 5 லட்சம் இளைஞரணி தொண்டர்களை அவர் ஒருங்கிணைத்துள்ளாராம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இளைஞரணி தொண்டர்கள் நேரடியாக களமிறக்கப்பட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக போட்டி கடுமையாக இருக்கும் பகுதிகளில் அடுத்த 10 நாட்களுக்கு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை விளக்கவும் வாக்குறுதிகளை உறுதி செய்யவும் விரிவான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஜயின் வருகையாலும் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் குவிந்துள்ளதாலும் உருவாகியுள்ள மும்முனை போட்டி திமுகவின் கோட்டையில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேகா பிரிக்கும் வாக்குகள் தேர்தல் முடிவுகளில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற விவாதமானது ஒருபுறம் இருக்க, சபரீசனின் தேர்தல் மேலாண்மை மற்றும் இளைஞரணியின் களப்பணி அதனை முறியடிக்குமா என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் திமுக தனது செல்வாக்கை நிலைநாட்டப் போகிறதா அல்லது புதிய சக்திகளின் வருகையால் அரசியல் வரைபடம் மாறப்போகிறதா என்பது சென்னை மக்களின் தீர்ப்பில்தான் அடங்கியிருக்கிறது என்றும் பலரும் கூறி வருகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் களம் தற்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. ஒருபுறம் வாக்கு சேகரிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் மறுபுறம் மாற்றுக் கட்சியினரை தங்கள் பக்கம் இழுப்பதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாகவே திருச்செங்கோடு பகுதியில் அதிமுக சார்பில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி தற்போது திமுக பக்கம் தாவ இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் ஒரு பக்கம் பரவி வருகிறது. அதனை நிரூபிக்கும் வகையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தனது ஆதரவாளர்கள் 500 பேருடன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் அதிமுக தலைமைக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது அதிமுகவின் வாக்கு சேகரிப்பு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் ஒரு பக்கம் கூறி வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தால் அதிமுகவையே நம்பியிருக்கும் பாஜகவானது தற்போது திமுகவிற்கு அடிபணிந்து விடுமோ என்றும், பாஜக தற்போது இந்த தேர்தலில் அதிமுகவை நம்பி படுதோல்வியை சந்தித்து விடுமோ என்ற அச்சத்தில் மோடியும் இருந்து வருகிறாராம். அதே சமயம் பார்த்தால் அதிமுகவானது பாஜகவை நம்பியிருக்கிறது என்றும் பாஜக அதிமுகவை நம்பியிருக்கிறது என்றும் பலரும் கேலி செய்து வருகின்றனர். இதனை தொடர்ச்சியாக இந்த அதிமுகவில் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திடீரென திமுகவில் தங்களை இணைத்து கொண்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் பாஜகவானது அதிமுகவை நம்பி படுபாதாளத்தில் விழுந்துவிடும் என்று பலரும் கூறி வருகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய தமிழக தேர்தல் அரசியல் சூழலில் இன்றைக்கு நாகர்கோயில் வந்திருக்கும் மோடி அவர்களை சந்திப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட்டணி தலைவர்களும் வந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சியானது மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை குறித்து மோடி அவர்கள் இதுவரை எதுவும் கேட்கவில்லை என்று அவர் வருத்தத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் அவரை நேரில் சென்று பார்ப்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லையா என்று பல்வேறு விமர்சகர்களும் கேள்வி கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது.